உங்க விஜய் நான் வரேன் சார். சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும். இதுல வேற ட்ராக்கை நோக்கி போறேன். இது எப்படி சார் இந்த டைம்ல நீங்க படம் எடுத்து பண்றீங்களா, பரவாயில்லையான்னு கேட்டேன். அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எனக்கு மத்திய உளவுத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலை சொல்லிவிடுகிறேன். கரூரில் பண்ணது மாதிரியே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தேட்டரில் ஒரு 2-3 தேட்டரில், ஒரு தேட்டரில் 2-3 தேட்டரில் ஜனநாயகன் படத்தோட ஃபஸ்ட்டு ஷோ அன்னைக்கு வயலன்ஸ் உண்டு பண்ணி ஸ்க்ரீன் எல்லாம் கிழித்து விஜய் ரசிகர்கள் இவ்வளவு கேவலமானவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கன்னு விஜய் மீது பொதுமக்களுக்கு ஒரு அருவருப்பை உருவாக்குவதற்கு அல்வா அதிகாரியும் அவரது லகுட பாண்டிகளும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். சின்னவரின் உத்தரவில் இது நடைபெறுகிறது. அப்போ இதை காரணமாக வைத்து விஜய் ரசிகர்கள் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்று தியேட்டர் ஓனர்கள் ஜனநாயகனை நாங்கள் எங்கள் ஸ்க்ரீன் பண்ண விரும்பலை. அது பதில் பராசக்தி. எக்ஸாக்ட்லி, சின்னவரின் உத்தரவு. டான் பிக்சர்ஸ் படம் நக்கிட்டு போயிடுச்சு. என்ன படம்? இட்லி கடை. செகண்ட் படம் அப்படி ஆகக்கூடாது. இது எலெக்ஷனுக்கான படம். ஆமாம் சார், என்னதான் அவங்க கேசரியை கிண்டி வச்சாலும் நாங்கள் அங்கே தான் போவோம் அப்படின்றாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தியேட்டர் இல்லைன்னா எங்கிட்டு போவேன்? அதுக்குள்ளே டெலிகிராமில் இவங்களே போட்டு அனுப்புவாங்க, காப்பி பண்ணு, ஷேர் பண்ணு. அதெல்லாம் பண்ண முடியல அவங்களுக்கு. இன்னொன்று, ஜனநாயகனும் அந்த படத்தை தேர்தலுக்காக ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. எஸ், லாஸ்ட் மூவிமா இல்லை, ஓட்டு சதவீதமே அதிகரிக்கும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், ஐ ஆம் கம்மிங். திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங். తిరిగి వెళ్ళే ఐడియానే లేదు. आई एम कमिंग. वापस जाने का तो सवाल ही नहीं उठता. आई एम कमिंग. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.